கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழ்நாட்டின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் குமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணையில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. குமரி மாவட்டம் திருப்பரப்பு, பாலமோர், புத்தன் அணை, முள்ளங்கினாவிளை களியல் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சுசீந்திரம், ஈத்தங்காடு, கொட்டாரம், தோவாளை, லாயம், செண்பகராமன்புதூர், ஆரல்வாய்மொழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் சாரல் மழை பெய்தது. கரிசல் 10 பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களும் ஏராளமான தென்னை மரங்களும் சேதமடைந்துள்ளன. இதனிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 3 அல்லது 4 தினங்களில் துவங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த மையம் கூறியிருக்கிறது. வரும் 29 தேதி முதல் 31ஆம் தேதி வரை குமரி கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மிதமான மழை அறிவிப்பு இருந்தாலும் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.